மலையேறிட்டு வர வரைக்கும் அந்த சுவாமி அவர் கூடவே இருந்து காப்பாத்துவாரு. தாத்தா பாட்டி நான் வரேன். ராணியை பத்திரமா பாத்துக்கோங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவரா சாமி என்ன பாத்துக்கிறா? நூத்துல ஒரு வார்த்தை, நீ கவலைப்படாம நல்லபடியா போய் சாமி கும்பிட்டுட்டு வாப்பா. சரிங்க நாங்க பாட்டி. எல்லாரும் ராணிக்கு துணையா இருப்போம். தர்ஷினி அத்தை நான் கிளம்புறேன். தாமரக்கா நான் கிளம்புறேன். அத்தை மாமா தமனாலாம் எங்க? அவங்களா என்னைக்கு இந்த மாதிரி பூஜையில கலந்துக்கிட்டாங்க? நீ அவங்கள விடு, பத்திரமா போயிட்டு வா. சாமியே சரணமையப்பா. பாத்தீங்களா தம்பி, உங்க பொண்டாட்டிக்கு எகத்தாளத்தை நம்மளெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல. அந்த கூட்டத்தோட சேர்ந்துகிட்டு என்னம்மா ஆட்டம் போடுறா. அக்கா அவ என் பொண்டாட்டிக்கா, அவ பாவம்க்கா, பச்சை மண்ணு, அவளுக்கு எதுவுமே தெரியாதுக்கா. உங்க பொண்டாட்டிய ஏதாவது கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல சேர்த்து விடலாம். விட்டு கொடுக்கவே மாட்டீங்களே. சரணமையப்பா. ஒரு வழியா சித்தார்த் வெளியில போயிட்டான். இனிமே ஆக வேண்டியதை கவனிக்கலாம். வாங்க வாங்க வாங்க. சுவாமி இந்த தேங்காய வீட்டு வாசல்ல உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம போயிடுங்க. சரிங்க சாமி. தமன்னா, அந்த சித்தார்த்த சபரிமலைக்கு கிளம்பி போயிட்டான். இப்ப எப்படியாவது அந்த ஜார்ஜினியாவை மறுபடியும் உன்னோட உடம்புக்குள்ள வர வைக்கணும். அப்பதான் அந்த ராணியை நம்மளால தடுக்க முடியும். அக்கா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். தமன்னா உடம்புக்குள்ள அந்த ஜார்ஜினியா வந்தா மட்டும்தான் ராணிய தடுக்க முடியும். ஆனா ராணிய நாம தடுத்துட்டா அந்த பொம்மி ஆவிய பத்தின எந்த தகவலும் கிடைக்காதுல்ல. ஆமா அத்தை, சித்தப்பா சொல்றதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு. அதனால ராணி பின்னாடி போயும் கூட பொம்மி ஆவிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் ஏதாவது ஸ்டெப் எடுக்க முடியும். ஷோ, நான் சொல்றது உனக்கு ஒண்ணுமே புரியல. என்னோட பயம் உனக்கு புரியுதா இல்லையா? நாம ராணி பின்னால போய் பொம்மிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம ஸ்டெப் எடுக்கிறதுக்குள்ள பொம்மி என்ன போட்டு தள்ளிடுவான். நீ முதல்ல செவத்துல ஏறி இருக்கிற ஜார்ஜினியாவை உன் உடம்புக்குள்ள இறக்கு. அத்தை, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. என்னடா ஜார்ஜினியா அடப்பட்டிருக்கு. அதை எப்படி வெளியில கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியாது. அந்த ஜார்ஜினியாவை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு அதுகிட்டே கேட்டாதான் அதுக்கு பதில் தெரியும். அப்ப முதல்ல அதுக்கான வேலையை பாப்போமே. இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? தமன்னா வேண்டாம் தமன்னா, அந்த பொம்மி ஆவி எங்க அம்மாவை கொண்டுடுமோன்னு பயமா இருக்கு. எனக்கு எங்க அம்மா முக்கியம், வேற ஏதாவது யோசிச்சு பண்ண. சரி சரி போங்க. வாங்க வாங்க வாங்க. அதிகாலை சரணம் சொல்லி குருநாதன் நாமம் பாடி தவறாமல் வருவேன் உன் சந்நிதி. அதிகாலை சரணம் சொல்லி குருநாதன் நாமம் பாடி தவறாமல் வருவேன் உன் சந்நிதி. ஹலோ, நான் டாபியா பேசுறேன். உங்களுக்கு அந்த மீன் தொட்டி கொடுத்த ஹிட்டிஸ் பொண்ணு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, சொல்லுங்க. அஞ்சல அம்மா ஆ? இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிரவா? இல்லம்மா, பூஜை சாமான்லாம் அப்படியே இருக்கட்டும். குருசாமிக்கு போன் போட்டு அவர்கிட்ட என்ன செய்யணும்னு கேட்டு அவர் சொல்ற மாதிரியே பண்ணிடுவோம். அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். சரிம்மா. நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை நேர்ல பார்த்துதான் சொல்லணும். உன் வீட்டுக்கு பின்னாடி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? சரி இருங்க, வரேன். எதுக்கு வர சொல்றாங்கன்னு தெரியலையே.
வா ராணி. என்னங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? ராணி, இன்னைக்கு பௌர்ணமி, அதனால இன்னைக்கு அந்த கன்னிசாமி கொடுத்த அந்த கருப்பு துண்டை எடுத்துக்கிட்டு ஊர் எல்ல கோயிலுக்கு போறல, அப்போ உன் கூட நானும் வரேன். அம்மா, அவர் என்னண்ட துண்டு கொடுத்து ஊர் எல்லை கோயிலுக்கு போக சொன்னதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் இல்லாம நான் கோயிலுக்கு போகும்போது நீங்க எது கூட வரணும்? ராணி, நான் உன் கூட உனக்கு துணையா வரணுங்கிறது அவர் போட்ட உத்தரவு. ஆனா அவரை இப்போ நீங்க பாத்தீங்க, இதெல்லாம் எதுக்கு அவரு உங்களாண்ட சொல்லணும்? ராணி, இந்த பிரபஞ்சத்துல காரண காரியம் இல்லாம எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ராணி, உன்னையும் உன் வயித்துல வளர்ற குழந்தையும் அழிக்கிறதுக்கு உன்னை சுத்தி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால தானே சித்தார்த் மாலை போட்டுக்கிட்டு இன்னைக்கு மலைக்கு போயிருக்காரு. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ராணி, அன்னைக்கு நான் உன்கிட்ட மீனோட பரிபாஷை புக்கை கொடுக்க வந்தப்போ சில விஷயங்களை கவனிச்சேன். அதனால ஒவ்வொரு நாளும் உங்களையும் உங்க வீட்டையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கான நேரம் வரும்போது உங்களுக்கு உதவணும்னு நினைச்சிட்டு இருப்பேன். நேத்து கூட உங்க வீட்ல கன்னிசாமி பூஜை முடியும் போது கண்டிப்பா ஏதோ ஒரு பிரளயம் நடக்க போதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நானும் நேத்து வந்திருந்தேன். என்னது, நீங்க நேத்துக்கு வீட்டுக்கு வந்திருந்தீங்களா? ஆமா ராணி, நான் வந்திருந்தேன். ஆனா வீட்டுக்குள்ள வரல, வெளியவே நின்னுட்டு என்ன நடக்குதுன்னு கவனிச்சிட்டு இருந்தேன். அப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஈசனுக்கு நந்தி துணை இருக்கிற மாதிரி நல்ல உனக்கு துணை இருக்கிற உனக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டம்? அது வந்து சாமி, நீ வந்த காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். ராணி ஊரியல்ல கோயிலுக்கு போகும்போது சில ஆபத்துக்கள் அவளை நோக்கி வரலாம். ஆனா அந்த ஆபத்து ராணியை பாதிக்காத மாதிரி நீந்தான் அவளை பாத்துக்கணும். கண்டிப்பா சாமி. சக்தி வாழ்ந்த பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமாள் நீர் வடிவுல இருக்கிற ஊர் எல்லை கோயில் தப்ப குளத்துல நான் ராணி கிட்ட கொடுத்த கருப்பு துண்டை 2 முறை அந்த தண்ணியில முக்கி எடுத்துட்டு 3வது முறையா முக்கி எடுத்துட்டு மேல இருக்க பௌர்ணமி ஒளிய ராணி பார்க்கணும். பொம்மைய பத்தின மறைக்கப்பட்ட உண்மைகள் நீயும் நானும் வாய் விட்டு சொல்லாம அவளால தெரிஞ்சுக்க முடியும்ன்றது பிரபஞ்சத்தோட விதி. புரியுதுங்க சாமி. நான் இந்த காரியத்தை செய்யும் போதும் செஞ்சு முடிக்கும் போதும் ஏதாவது தடை வந்தா இத செய்ய வேணாம்னு சொல்லிடு, சரியா சாமி? இது உன்னோட பாதுகாப்புக்காக வச்சுக்கோ. நீ ராணியோட பாதுகாப்புக்காக அவளோட இருக்கணும். ஏதாவது வந்தா யோசிச்சு முடிவேடு, சரியா சாமி? நான் வரேன். சரி, நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். ராணி, இன்னைக்கு நாம அந்த கோயிலுக்கு கண்டிப்பா போய் ஆகணும். அது மட்டும் இல்லாம அந்த கோயிலுக்கு போய் நீ ஒரு சில பரிகாரங்களை பண்ணணும்னு அந்த கன்னிசாமி சொல்லியிருந்தாரு. சரி, அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு உடனே ரெடி ஆயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரி ராணி, நான் இங்கே வெயிட் பண்றேன். எங்க காணமே? ஏண்டா மனோ, ஜார்ஜினியா தான் இந்த ரூம்ல இல்லையே. இந்த உருமல் சத்தம் மட்டும் எங்க இருந்துடா வருது? யோ மாமா, நானும் உன் கூட தானே வந்தேன். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க மாமா, எனக்கே பயமா இருக்கு. அடுத்தவங்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணுவான், இப்ப எப்படி நடுங்குறான்னு பாரு. தொட நடுங்கி போய. தமன்னா, அந்த ஜார்ஜினியாவை கூப்பிடு. ஜார்ஜினியா, சித்தார்த் மலைக்கு கிளம்பி போயிட்டான். இப்ப நீ மறுபடியும் என் உடம்புக்குள்ள வந்தா மட்டும்தான் நாங்க நினைச்சதை சாதிக்க முடியும். இல்லனா இந்த முறையும் அந்த ராணி தான் ஜெயிச்சிருவா.
அதை எங்களால தாங்கிக்கவே முடியாது. ஐயோ, வா பாவம். ஜார்ஜினியா, வா ஜார்ஜினியா ப்ளீஸ். உன் ஆசையை நிறைவேற்றதா நான் உன் உடம்புக்குள்ள வந்தேன். ஆனா என்னால அந்த ஆசையை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. சித்தார்த் அந்த தீர்த்தத்தை என் மேல தெளிச்சதுனாலதான் அப்படி ஆயிடுச்சு. இனிமே என்னால உன் உடம்புக்குள்ள வர முடியாது. ஐயோ ஐயோ அம்மாடி, என்ன சொல்ற நீ? நீ வெளியில வந்தா மட்டும்தானே அந்த பொம்மை ஆவிக்கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்த முடியும். உன்னால மட்டும்தான் அந்த பொம்மை ஆவி எங்க இருக்குன்னு தெரிஞ்சு அதை வெளியில வரவிடாம தடுத்து கட்டுப்படுத்த முடியும். அதனால உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒரே ஒரு தடவை நீ மறுபடியும் தமன்னா உடம்புக்குள்ள வந்துறேன். இல்லனா ஐயோ அந்த பொம்மை ஆவி என்ன கொன்னுடுமா. என்ன மட்டும் இல்ல, இதோ இங்க இருக்கிற எங்க எல்லாரையுமே கூண்டோட அழிச்சிடும். ஆமாக்கா, கொஞ்சம் சீக்கிரம் எப்படியாவது வந்துருங்கக்கா. இந்தா எப்படி ஊரல்ல கோயிலுக்கு போகும்போது போற வழியில நீ ஏன் போற, எதுக்கு போறன்னு விடை கிடைக்கும். ஹரிஹர புத்திரனே கடவுளே, நீயே வந்து என்னாண்ட சொன்னதா நினைச்சுக்கிருந்தா நான் இப்போ கிளம்புறேன். எனக்கு எப்படியாவது என்னோட குலதெய்வம் பொம்மி அக்காவுக்கு இம்மா நாளா என்ன ஆச்சு, அது எங்க இருக்குதுன்னு தெரியணும். நீதான் எப்படியாவது பொம்மி அக்காவை பத்தின தகவலை எனக்கு கொடுக்கணும். கடவுளே, நீதான் எனக்கு துணையா இருந்து காப்பாத்தணும். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்லி தொலைங்க. ஆமா ஜார்ஜினியா, அத்தை சொல்றது கரெக்ட். அத்தை அவங்க சாவ கண்ணால பார்த்ததுனால அவங்க பயப்படுறாங்க. ஆனா எங்களெல்லாம் அந்த பொம்மை எப்படி கொல்லுவான்னு கூட தெரியாது. ராணியையும் அவ குழந்தையையும் அழிக்கிறதுக்காக மட்டும்தான் உன்னைய உடம்புக்குள்ள நான் வர சொன்னேன். எங்க 5 பேர் உடம்பையும் காப்பாத்துறதுக்காக தான் என் உடம்புக்குள்ள உங்களை வர சொன்னேன். ப்ளீஸ் ஜார்ஜினியா. உங்க நிலைமை எனக்கு புரியுது. அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா நான் அதை செய்யறேன். ஆமாக்கா. அக்கா, இப்போ எங்களுக்கு நீங்க இங்க வரணும். அதுக்கு என்ன வழியா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க எப்பாடு பட்டாவது அதை செஞ்சிடறோம். இல்ல, அது உங்க யாராலையும் பண்ண முடியாது. ஐயோ ஜார்ஜினியா, இங்க பாரு, பொம்மையோட ஆவிய நிரந்தரமா அழிக்கிறதுக்கும் அந்த ராணியை கொல்றதுக்கும் என் உயிரையே பணைய வச்சவனா. நீ என் உடம்புக்குள்ள மறுபடியும் வரதுக்காக எப்பேற்பட்ட ரிஸ்கா இருந்தாலும் பரவாயில்ல, அத சொல்ல நான் செய்யறேன். நான் உன்னோட உடம்புக்குள்ள வரணும்னா அதுக்கு பூட்டி வரணும். பூட்டியா? பூட்டியா? என்னம்மா என்னென்னமோ சொல்றாங்க? பூட்டியா? நீதான் அவரை கொன்னுட்டேன்னு சொன்னியே, அப்புறம் எப்படி அந்த பூட்டியால உயிரோட வர முடியும்? ஐயோ தமன்னா, ஐயோ அந்த ஜார்ஜினியா உன் உடம்புக்குள்ள வரணும்னா அந்த பூட்டி வேணுங்கிற அவன் தான் உயிரோட இல்லையே. ஐயோ என் சாவி என் கண்ணு முன்னால வந்து வந்து போய்கிட்டு இருக்கு. இதுக்கு வேற வழியே இல்லையா? அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க. அந்த பூட்டி பெரிய மந்திரவாதி. அவர் உயிரோட திரும்பி வரதுக்கு ஏதாவது சூட்சமம் இருக்கும். சரியா சொன்ன தமன்னா, அதுக்கு ஒரு சூட்சமம் இருக்கு. அப்படியா? சரி, அப்படின்னா என்னன்னு சொல்லு, நாங்க செய்யறோம். அத உன்னால பண்ண முடியாது, தமன்னாவால தான் பண்ண முடியும். சொல்லு ஜார்ஜினியா, நான் பண்றேன், சொல்லு. என்ன அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறீங்க? நான் தான் சொன்னல, உங்களால இதை செய்ய முடியாதுன்னு. இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் முடியாது. இதெல்லாம் கண்டிப்பா எங்களால செய்ய முடியாது. சரி ஜார்ஜினியா, நான் இதை செய்யறேன். தமன்னா, என்ன பேசுற நீ? ஐயோ அமைதியா இருங்க. இப்ப நீ சொன்ன மாதிரி நாங்க செய்யறோம். இப்பவே நாங்க கிளம்புறோம். அத்தை சொன்ன கேளுங்க, வாங்க போலாம். இல்ல தமன்னா,
இது சரிப்பட்டு வர மாதிரி ஐயோ எனக்கு ப்ளீஸ் தோணுது. அத்தை சொன்னா கேளுங்க, நீங்க போங்க, நான் சொல்றேன். வேண்டாம் போங்க. தமன்னா. என்னடா இவன் போங்க, தமன்னா, கேட்க தமன்னா. மாட்டேங்கிறா? என்ன தமன்னா, அந்த தாய்லாந்துக்காரி தான் ஏதேதோ சொல்றானா, நீ எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு மண்டை ஆட்டுற. உனக்கு என்ன பைத்தியமா? அத்தை அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல அத்தை, பாத்துக்கலாம். நீங்க மனு சித்தப்பா நீங்க 3 பேர் கிளம்பி போங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் நேரா அங்க வந்துடுறேன். என்ன தமன்னா, எங்களை அங்க போ சொல்லிட்டு உனக்கு என்ன அப்படி தலை போற வேலை? அத்தை நான் எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன், நீங்க முதல்ல கிளம்புங்க. சித்தப்பா அத்தைய பத்திரமா கூட்டிட்டு போங்க. சரி தமன்னா. ஆனா தமன்னா, எங்களை மட்டும் கோத்து விட்டுட்டு நீ எஸ்கேப் ஆயிடாத தமன்னா. ஐயோ சித்தப்பா, நானே பயங்கரமா டென்ஷன்ல இருக்கேன். இப்படி ஏடா குடும்பமா பேசாம முதல்ல கிளம்புங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ சொல்ற, நீ என்னென்னமோ பண்ற. சீக்கிரம் வந்து சேரு. வாங்க போலாம். வாங்க. வா ராணி. ராணி, நீ எதை பத்தியும் யோசிக்காம பயப்படாம உன் மனச ஒருநிலைப்படுத்தி ஊர் எல்லை கோயில இருக்கிற தெப்ப குளத்துக்கு போகணும். அந்த தெப்ப குளத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கடுமையான பரிகாரம் எல்லாத்தையும் பயபக்தியோடு செய்யணுங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோ. உனக்கு பின்னாடியே பாதுகாப்பா நான் வருவேன். சரி வாங்க போலாம். போலாம். தமன்னாவை வேற இன்னும் காணுமே. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி எஸ்கேப் ஆயிட்டாலோ? சேச்சா, என்னக்கா தமன்னாவை போய் இப்படி சொல்றீங்களே? அவ ராணியை அழிக்கிறதுக்காக தான் உயிரை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாக்கா. மா என்னம்மா நீங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் தமன்னாவை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. மா தமன்னா அதோ வந்துட்டா பாருங்க. போலாமா அத்தை? என்ன தமன்னா, எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? சாரி அத்தை, வாங்க போலாம். சரி வாங்க. வா. வாங்க. அத்தை அந்த வழியை பார்த்தாதான் ஜார்ஜினியா சொன்ன சுடுகாட்டுக்கு போற வழி மாதிரி தெரியுது. வாங்க நம்ம அந்த பக்கமாவே போலாம். நீ முன்னாடி போ, நாங்க பின்னாடியே வரோம். சரி வாங்க. பார்த்து போங்க, ஜாக்கிரதம்மா. அந்த ஆளு கொண்டு வந்து புதைக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? செத்து போனா பக்கத்துல எங்கேயாவது புதைக்கிறது என்ன தமன்னா? 7 மலை 7 கடல் தாண்டி எவ்வளவு தூரம் வர வேண்டியிருக்கு. பகல்லையே இவ்வளவு பீதியை கிளப்புதே. இருட்டுனதுக்கு அப்புறம் வந்தா எவ்வளவு பயமா இருக்கும். எல்லாம் நம்ம தலை எழுத்துக்கா. சொத்து மட்டும் நம்ம கைக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஜாலியா ஃபாரின் ட்ரிப் போயிடலாம்க்கா. பங்கே வரல, அதுக்குள்ள ஃபாரின் ட்ரிப்பா? சொத்து வந்துச்சுன்னா 70% எனக்கு, 20% உங்களுக்கு. அப்போ அந்த 10% யாருக்கு? மந்திரவாதிக்கெல்லாம் எவன் துட்டு கொடுக்கறது? மூடிட்டு வாங்க போங்க. ஐயோ வாயை மூடிட்டு வாங்க சித்தப்பா. பாத்துக்கா, பாத்து பத்திரமா வாங்க. என்ன தமன்னா, நம்மள போட்டு தள்ளதான் ஜார்ஜினியா இங்க அனுப்பி வச்சதா? இடத்த பார்த்தாலே பயங்கரமா இருக்கே. யோ பேசாம இருயா. இங்க இருக்கிறதெல்லாம் மந்திரவாதிகளோட பணம். ஏதாவது ஒண்ணு அதோட மந்திர சக்தியில உன் காலை பிடிச்சு குழிக்குள்ள இழுத்துற போதும். ஐயோ 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? தமன்னா, ஷோ இந்த பொண்ணை நாத்த அப்படியே குடல புடுங்குது.
எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி நாங்க செய்யறோம். சொல்லுங்கக்கா. சொல்றேன். நீங்க 4 பேரும் அங்க போனதும் ஒரு பாதாள சுரங்கம் மாதிரி இருக்கும். அந்த வழியா சுடுகாட்டுக்கு போவீங்க. அந்த சுடுகாட்டுல பெணவாடையும் அந்த பெணங்கள் எரிக்கப்பட்டிருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல 3 தடவை மட்டும்தான் பூட்டியோட சாம்பலை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அத காத்துல கரைச்சா மட்டும்தான் எரிக்கப்பட்ட பூட்டியோட பெணம் உங்க கண்ணுல தெரியும். அப்படி தென்பட்ட பிறகு தமன்னாவோட கையை வெட்டணும். அதிலிருந்து வெளியில வரும் ரத்தம் பூட்டியோட உடல் மேல படணும். அப்படி அந்த ரத்தம் அவர் உடம்பு மேல பட்டாதான் அவருக்கு திரும்பவும் உயிர் வரும். உயிர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்னால தமன்னா உடம்புக்குள்ள நுழைய முடியும்.